வாழ்க வளமுடன். ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி ஹாப்பி நியூ இயருக்காக இயற்கை அருட்பேராற்றல் கொடுத்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பூ. ஆல்ரெடி கொஞ்சம் பொறிச்சாச்சு. நான் அதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். ஆல்ரெடி கொஞ்சம் பூவெல்லாம் பொறிச்சு வச்சு. ஸோ அது போக இன்னும் இருக்கிற பூவெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக எல்லா பூவுமே இருக்குது. இன்றைக்கி அருட்பேராற்றல் பாருங்கள். ஆவாரம்பூ, ராமபானப்பூ, இது ராமபானப்பூ, அப்புறம் பவளமல்லி எல்லாம் வச்சுட்டேன் நான். இதில் கொஞ்சம் இருக்குது பவளமல்லி, ஜாதி முல்லை. இது எல்லாமே வந்து இன்றைக்கி கிடைச்ச கிஃப்ட்டு ஃப்ரம் இயற்கை அருட்பேராற்றல். இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம பூவை பறிச்சுக்கலாங்க. இதுதான் பவளமல்லி செடி. நிறைய பூ இருந்தது. தண்ணி விடுறதுக்கு முன்னாடி நான் அவசரமாக தண்ணி விடுறதுக்கு வேண்டி பொறிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 பூ தான் இருக்கும். இங்கே ஒரு கீழே விழுக்காட்டி தான் எடுக்கணும். பவளமல்லி வந்து ஆட்டி விட்டுட்டு எடுக்கணும். ஸோ ஒரு 2-3 பூ மட்டும் இதில் இருக்கும். ஆல்ரெடி தண்ணி விட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை பொறிச்சிட்டு போய் வச்சாச்சு. இப்போ தண்ணி விட்டுட்டாங்க. அதனால் நான் வந்து இந்த பூவெல்லாம் பொறிச்சிட்ருக்கேன். ராமபானமும் அடுத்தது இதை முடிச்சுட்டு ஆவாரம்பூவும் பொறிச்சு வச்சுக்கலாம். ஆவாரம்பூ ஏதாவது டீ ஏதாவது போடுறது அந்த மாதிரினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆவாரம்பூ பொறிச்சு ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம அழகுக்கு அது போக மற்ற செடிகள் எல்லாமே இருக்குதுங்க. அடுத்தது ஆவாரம்பூ பொறிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அரளிப்பூ, செவ்வரளிப்பூ நிறையா இருக்குது, அது பொறிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திருநீர் பத்தினி செடி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பொறிக்கணும். அப்புறம் இன்றைக்கி செம்பருத்திக்கு லீவ் விட்டுட்டாங்க. செம்பருத்தி மட்டும் இல்லை இன்றைக்கி. ஸோ இது எல்லாமே பொறிக்கணும்.